நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா அங்கிள் கத்து கொடுக்குறேன். வா. யோசனை பண்ற? இல்ல, ஒன்னும் இல்ல. பிரிஞ்சு போனா உன்னை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வேணுகோபன் அப்படி என்ன மேஜிக்கை யூஸ் பண்ணாரு? இங்க மேஜிக் யூஸ் பண்ணது என் வீட்டுக்காரர் இல்ல, அந்த கடவுள் தான். வேணுகோபன் அடிச்சு உதைக்கிறதுக்கு பாலாங்கிற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த கடவுளுக்கு அந்த ஆளுக்கு ஒரு நோயை உருவாக்கி என் கையில குழந்தைய கொடுத்துட்டாரு. விட்டுட்டு போலாமா இல்ல கூட வச்சுக்கலாமா அப்படிங்கிற முடிவு மட்டும்தான் என் கையில இருந்துச்சு. நான் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன். இதோ இப்படி வச்சு கையை இப்படி மடக்கி பிடிச்சுக்கணும். இதோ இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. காணாம போச்சுல்ல, காணாம போச்சு. எனக்கு இந்த மேஜிக்க சொல்லி தரீங்களா? சொல்லி தர மாட்டேன். ப்ளீஸ் அங்கிள். நான் சொல்லி தர மாட்டேன். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ். குழந்தைங்களோட அவர் விளையாடுறதா இப்படி நின்னு பாக்கும்போது நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவருக்காக உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்காத. நாளைக்கு கிட்னி ஃபெடரேஷன்ல இருக்கிற டேவிட் ஃபாதரை பாக்குறதுக்காக போறோம். என் வீட்டுக்காரரோட உயிரை காப்பாற்ற முடியும்னா என் கிட்னி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற பத்திரத்துல நான் கையெழுத்து போட போறேன். பாலா, அதுக்காக நான் வேற யாருக்கிட்டையும் அனுமதி எல்லாம் கேட்க மாட்டேன். பேப்பர்ல தான் நீ சொல்லிருக்கல, அது வரட்டும். யாராவது கிட்னி கொடுக்க முன்னாடி வந்தா நாம இதை அப்புறமா வச்சுக்கலாம் இல்லையா? அந்த வேலை அது பாட்டுக்கு நடக்கட்டும் பிரீத்தி. அது கூடவே நான் என்னுடைய முயற்சிகளையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அது எந்த வழியா இருந்தாலும் சரி, போய் சேர வேண்டிய இடம் அது என்னுடைய லட்சியம்தான். என் வீட்டுக்காரர் எனக்கு உயிரோடு வரணும். இப்போ இதை நீ வச்சுக்கோ. இதை இப்படி பிடிச்சு இப்படி கையை மடக்கி வச்சுக்கணும். கணவன் மனைவி நீங்க 2 பேரும் இருக்கிறதுனால நான் என்னுடைய அட்வைஸை சொல்லிடுறேன். ஒன்னும் இல்ல, 3500 கிட்னி பேஷண்டோட நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். அதனால 3500 அனுபவம் என்கிட்ட இருக்கு. அதுல ஒன்று சொல்றேன். ஒரு நாள் ஈவினிங் டைம்ல துபாயில இருந்து ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க. ஃபாதர், என்னோட கணவர் அவர் ஒரு கிட்னி பேஷண்ட், அவருக்கு ஒரு கிட்னி வேணும். என்ன, உங்க ஃபேமிலியில யாரும் கிட்னி கொடுக்க முன் வர மாட்டாங்களான்னு கேட்டேன். எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் நோயாளியா இருக்காங்க ஃபாதர். உனக்கு வியாதி இருக்கா என்ன? நீ கிட்னி கொடுக்கலாம்ல, அவர் உன் புருஷன் தானே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கொடுக்கலான்னு தான் இருந்தேன் ஃபாதர், ஆனா என்னோட குரூப் வேறையா இருக்கு. உங்க குரூப் என்ன? O பாசிட்டிவ். உங்க புருஷனோடது B பாசிட்டிவ். அட இங்க பாருமா, O பாசிட்டிவ் காரங்க B பாசிட்டிவ் காரங்களுக்கு கிட்னி கொடுக்கலாம், அது சேரும். அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணவே இல்லை. அதுதான் பாசம். எல்லாம் நாடகம்தான். தன்னோட கிட்னியை கொடுத்து சொந்த புருஷனை காப்பாற்ற வேண்டியவங்களே நாடகம் ஆடுறாங்க. சொந்த தங்கச்சிக்காகவே கிட்னியை கொடுத்து 10 லட்ச ரூபா பணம் வாங்கின அவங்க அக்காவையும் தெரியும் எனக்கு. பந்தங்களுக்கு இடையில ஒரு பிசினஸ் நடக்குது. ஒரு தடவை மதுரையில இருந்து என்னை பார்க்கறதுக்காக ஒரு கணவனும் மனைவியும் வந்தாங்க. அவரு எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கணவனுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு மனைவி கிட்ட நான் சொல்லணுமா. நான் சொன்னேன். அப்படி இப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணோட கணவன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர்,
எனக்கு கிட்னி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னாரு. அவங்கள விட உங்க மனைவி, நீங்க எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் உங்க மனைவி உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மனுஷங்களோட மனசு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் தெரியும். மத்தவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரத்தம் கூட கொடுக்க தயாரா இருக்காங்களா ஃபாதர்? நான் எங்க போனாலும் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லுவேன். இருக்கிறதுலே மிகப்பெரிய நன்மை எதுனா அது மனிதாபிமானம் தான். அந்த நன்மையின் மூலமா அவனுடைய வாழ்க்கையில அவன் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணும். இது வரைக்கும் என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது ஃபாதர். நான் மற்றவங்களுக்காக என்னைக்கும் நல்லதே செஞ்சதில்ல. வாழ்க்கையில அப்படி ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கும்பா. நாம இந்த உலகத்துல முதலா தானே பிறக்கிறோம். நமக்கு அனுபவம் இல்லையே. அப்படி இருக்கும்போது சில தப்புகளை கண்டிப்பா பண்ணுவோம். என்னுடைய சொல்லும் செயலும் சரிதான்னு உங்களுக்கு தோணும். இது எல்லாத்தையும் மாத்துறதுக்காக அந்த கடவுளா பார்த்து இந்த வியாதிய உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாம வழி தவறி போகக்கூடாதுன்றதுக்காக இது ஒரு எச்சரிக்கை. கல்யாணம் முடிஞ்ச அந்த ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் நான் பண்ண எல்லா டார்ச்சரையும் பாலா அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்ப எனக்கு வியாதி ஏற்படுத்தியிருக்கிற எந்த பாரத்தையும் இவ தலையில சுமந்துகிட்டு இருக்கா. என்னையை காப்பாத்துறதுக்காக இவ கிட்னியை கூட கொடுக்க தயாரா இருக்கா. ஆபரேஷனுக்கு அப்புறம் பாலாவுக்கு ஏற்பட போற கஷ்டங்களும் துன்பங்களும் எங்க வாழ்க்கையை பாதிக்காது இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி நான் பாலசுதா கிட்டையும் மனோஜ்கிட்டையும் ஏற்கனவே தெளிவா பேசிட்டேன். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாலசுதா, நீங்க ஏன் பழைய அவார்டு பட நடிகை மாதிரி இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? இந்த விஷயத்துல நீங்க தானே உங்க புருஷனுக்கு தைரியம் கொடுக்கணும். உங்களுக்கு எதுவுமே நடக்காதுங்க, தைரியமா இருங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் நாம சந்தோஷமா வாழலான்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஃபாதர். இருந்தாலும் கவலையா தான் இருக்காரு. உங்ககிட்ட இவர் பேசினான்னு அது எல்லாமே இல்லாம போயிடும். பாலாவை நினைச்சுதான் வேணு இப்ப வருத்தப்படுறாரு. பல கணவன் மனைவிகளுக்கு இடையில மத்தவங்களுக்காக காட்டுறதுக்கு வெறும் கவலை மட்டும்தான் இருக்கு. இங்க இப்போ தனக்கு ஆபரேஷன் பண்றதை நினைச்சு வேணுகோபனும், தனக்கு ஆபரேஷன் பண்ணாம தான் கணவனோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிற பாலசுதாவும் குடும்ப உறவுங்கிற அதிர்ஷ்ட கயிறால இவங்க இணைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த கவலையும் பட வேணாம். உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற கவலையும் இனிமே வேணாம். நீங்க முன்னேறதுக்கு மனோஜ் மாதிரி ஒரு ஆத்மாத்மான நண்பர் இவர் ஒருத்தரே போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா என்ன? ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு வருத்தம் தான். பாலாவுக்கு நான் பட்டிருக்கிற கடன்லாம் அதிகமாகிட்டே இருக்குங்கிற வருத்தம் தான். வேணு, உங்களுக்குள்ள என்ன கடன் இருக்கு? இது பாலாவோட அன்பளிப்பா எடுத்துக்கலாம்ல. வேணுகோபால், இந்த உலகத்துல மரணத்தை விட சக்தி வாய்ந்தது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான். மரணத்தை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரே ஒரு மருந்து அன்பு தான். சந்தோஷமா திரும்பி போங்க. நிச்சயமா ஒரு கிட்னி டோனரை நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா டயாலிசிஸ் பண்ண மறந்துடாதீங்க. நல்ல சந்தோஷமா இருங்க. இதை விட ரொம்ப ஆபத்தான நிலையில மரண படுக்கையில படுத்திருந்த எத்தனையோ கிட்னி பேஷண்ட்டுங்க கிட்னி ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இழந்து போன உங்க வாழ்க்கையை திரும்ப கொண்டு வர்றதுக்கும் குடும்பத்துக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான ஆயுசையும் சர்வ சக்தி வாய்ந்த அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு.
நின்னுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆடச்சூடு. இவன் ஏதோ கடுமையான திட்டத்தை பிளான் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் போய் நைஸா அவங்கிட்ட பிட்டு போட்டு பாக்குறேன். வான் போலி பொண்ணு கொண்டு தண்டு ஏத்தன்னு கொஞ்ச நாளா சரியா நீ தூங்குறது இல்லையே, என்ன அப்படின்னு யார் சொன்னா? அது நீ வேற சொல்லணுமா? அது உன் உடம்ப பார்த்தாலே நல்லா தெரியுது. சரி, நீ என் முகத்தை கொஞ்சம் பாரு. உன்னோட எல்லா பிளானும் எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுடா தம்பி. இங்க இருக்கிற சொத்தையெல்லாம் ஆட்டை போட்டுட்டு கல்ஃபுக்கு போய் செட்டில் ஆகலான்னு தானே நீ பிளான் பண்ற? நான் எந்த கல்ஃபுக்கும் போல. அப்ப நீ எதுக்காக அம்மா கிட்ட எனக்கு சொத்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்ன? என் பொண்ணை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. பொண்டாட்டி சண்டை போட்டு போயிட்டா. என் வாழ்க்கையே இல்லாம நான் ஆசைப்பட்ட எதுவுமே இல்லாம போன எனக்கு இடம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாமே நீங்களே எடுத்துங்க. இந்த வீட்டோட சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னோட குழந்தை, என்னோட பொண்டாட்டி யாருமே இல்லாம போயிட்டாங்க. கடவுளே, என்ன இப்படி நெஞ்சு நக்கிட்டு போறானே? என்ன இவன் ஆஸ்கார் லெவலுக்கு நடிப்பு போட்டு போறான்? ஆக்டிங்ல எனக்கே டஃப் கொடுப்பான் போல் இருக்கு. ஐயோ, எங்க இங்க பாருங்க, அவனோட கண்ணீர் பொய்யான கண்ணீர் மாதிரி இருக்கு. உனக்கு கூட புரிஞ்சு போச்சா? அது யாருக்கு தான் புரியாம இருக்கும்? ஆனா அவனுக்கு மட்டும் அது புரியற மாதிரி தெரியல. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் இந்த சொத்தே அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான்னா அவனுக்குள்ள வேற ஏதோ பிளான் இருக்குங்க. வேண்டானா விட்டு கடாசிட்டு போய்கிட்டே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தனியா அனுபவிக்கிறதுல எனக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு உங்க தம்பியை பத்தி என்னை விட நல்லாவே தெரியும்ல. கடைசியில நமக்கு சொத்து இருக்காது, கஷ்டங்களை மட்டும் தான் நம்ம கடைசி வரைக்கும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கான வேலையை தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்தங்க டீ. பாலா, பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்தை பார்த்து யாராவது கால் பண்ணாங்களா? எனக்கு தானே விளம்பரமே வந்திருக்கு, கால் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் போறத பார்த்தா எனக்கு ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி தோணுது. இதுல இந்த அளவுக்கு அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. 10-15 வருஷமாவே டயாலிசிஸ் மட்டுமே பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வாரத்துக்கு 10 இல்ல 15,000 இதுக்காக எடுத்து வைக்க வேண்டிய பணத்தை நாம எங்க போய் வாங்குறது? கிட்னி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. கிட்னி கொடுக்க ஒரு ஆள் தயாரா இருந்தாருன்னா சுமேஷை பார்த்து பண விஷயமா பேசிட்டு வரணும். எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். இந்தாங்க. என்னோட பேர் பிரகாஷ். இங்க கும்மிடிப்பூண்டியில தான் தங்கியிருக்கேன். நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வேண்டாம், நான் இங்கேயே நிக்கிறேன். பரவாயில்ல, உட்காருங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசணும்னா நேரில் வந்தாதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதான் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸை வாங்கிட்டு நேராக இங்கே வரேன். என்னோடது ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. கிட்னி கொடுக்க நான் தயாராக இருக்கேன்.
கடந்த 1 வருஷத்துக்கான என்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு நான் முழு ஆரோக்கியத்தோட இருக்கங்கிறதுக்கான டாக்டர் சர்டிபிகேட்டோட தான் இதோ நான் இங்க வந்திருக்கேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா. இருங்க கொண்டு வரேன். உள்ள வாங்கல, நாம விவரமா பேசிக்கலாம். வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. பிரகாஷ், நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வரேன். வாங்க. உட்காருங்க பிரகாஷ். விளம்பரத்தை பார்த்துட்டு நான் ஏன் வந்தேன்னா, எனக்கு அர்ஜென்ட்டா பண தேவை இருக்கு. பிரகாஷ், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் எலக்ட்ரிஷியனா இருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதுக்கு எங்க 2 பேரோட ஃபேமிலியும் சம்மதிக்கல. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாங்க ஒண்ணா வாழ ஆரம்பிச்சோம். தண்ணி தாங்க. குடிங்க. என் ஒய்ஃபோட பேரு தேவிகா. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறமா அவளோட ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னோட சம்பாத்தியம், அவளோட நகை, அப்புறம் தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அது கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகி வரும்போது முதுகுல ஒரு பிரச்சனை. அவளோட முதுகு வளைஞ்சு போச்சு. அவளோட முதுகு தண்டு வளைஞ்சதும் கால் 2 சைடுல எழுந்துருச்சு. இப்ப அவளால நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒவ்வொரு நாளும் வலி அதிகமாகி அவ சாவ நோக்கி போயிட்டு இருக்கா. என்னோட தேவிகா. சிட்டியில பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்றோம். இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ற தவிர வேற வழி இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆபரேஷன் பண்ணோம்னா 7 லட்சம் செலவாகும். நான் 1000 ரூபாய் கூட புரட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இது எல்லாமே என் பொண்டாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அவ ஆபரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக தான் நான் என்னோட கிட்னியை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏ பாசிட்டிவ் கிட்னி தேவைப்படுதுங்கிற விளம்பரத்தை பார்த்து நான் மதுரையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எல்லா செக்கப்பையும் எடுத்து முடிச்சிட்டேன். ஆனா கடைசி நிமிஷத்துல அவங்க சொந்தக்காரங்களே கிட்னி கொடுக்குறேன்னு சொன்னதுனால நான் திரும்பி வந்துட்டேன். இதுல அன்னைக்கு எடுத்த எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்கு. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை உடனே ரெடி பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணல பிரகாசன். எனக்கு பிரதிபலனா 1 ரூபாய் கூட கொடுக்காதீங்க. நான் என்னோட கிட்னியை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்துறேன். அதுக்கு பிரதிபலனா நீங்க என் பொண்டாட்டியோட ஆபரேஷன் செலவை ஏத்துக்கிட்டா போதும். அதுக்கு எவ்வளவு ஆகுதோ அதை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தா போதும். என் பொண்டாட்டியோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற எந்த ஒரு வழியும் இல்லை. பிரகாஷ், உங்களோட நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரியுது. பணத்தை ரெடி பண்ண முடியுமான்னு நாங்க கொஞ்சம் யோசனை பண்றோம். பிரகாஷ், உங்களோட நம்பரை கொடுத்துட்டு போங்க, நாங்க கால் பண்றோம். நீங்க பொறுமையா நல்லா யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா நீங்க என் பொண்டாட்டியோட ஆபரேஷன் செலவுக்கு பணம் கட்டினா போதும். நீங்க கொஞ்சம் மனசார முயற்சி பண்ணீங்கன்னா 2 குடும்பங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. கைவிட்டுறாதீங்க. ஸ்பைனல் கோட்
கோட் சர்ஜரின்னு சொல்லும்போது கண்டிப்பா அதுக்கு 5-6 லட்ச ரூபாய் செலவாகும். 7 லட்ச ரூபாய் ஆகும்னு பிரகாசன் சொன்னாரு. அவ்வளோ பணத்தை உடனே எப்படி ரெடி பண்ண முடியும்? பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. அந்த ஆளோட கிட்னி வேணுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பிரகாசன் இதுக்கு முன்னாடி ஏ பாசிட்டிவ் குரூப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு கிட்னி கொடுக்க எல்லா டெஸ்டையும் பண்ணிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டோட தான் இங்க வந்திருந்தாரு. அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாரு. பணத்தையும் டைரக்டா கொடுக்க வேண்டாமா? ஹாஸ்பிட்டல்ல கட்டுனா போதுமா? அப்பனா நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஆளோட கிட்னி வேணுகோபனுக்கு மேட்ச் ஆகுமான்னு செக் பண்ணணும். அப்புறம் அவன் நல்ல ஆளான்னு செக் பண்ணணும். நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆபரேஷன் முடிஞ்சதும் அவன் வாக்கு மாறிட்டானா நாம இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆளுடைய பேச்சிலையும் சொன்ன விஷயத்திலையும் பொய் இருக்குன்னு எனக்கு தோணல. பிரகாசனுடைய ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மதர்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்திருக்காரு. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, அவங்களோட அட்ரஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. கும்மிடிப்பூண்டில சர்ச் இருக்கிற இடம் பக்கத்துல தான் அவரும் அவங்க ஒய்ஃபும் இருக்காராமா. முதல்ல நம்ம அந்த ஆளோட வீட்டுக்கு போவோம். அந்த ஆளோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு நம்ம நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சரிதான். அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்ம இப்ப அங்க போகலாம். நம்ம லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கே நம்ம அங்க போலாம். அப்புறம் நீங்களும் உங்க கூட போங்க. மனோஜ், நீங்க தனியா போய் டீடைல்ஸ் கேட்டு வரீங்களா? அது நல்லா இருக்காது. எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தீங்கன்னா என்னோட வேலையை கேன்சல் பண்ணிட்டு நானும் வந்துருவேன். நாங்க கண்டிப்பா வரோம். அப்போ பிரகாஷோட ஃபோன் நம்பர் எடுத்துருவா. அவர் கால் பண்ணி வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உடல் உறுப்பு சம்பந்தப்பட்டதுல ஏகப்பட்ட ஃப்ராடு தானம் பண்றாங்க. அதனால எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்தா போதும். ஹலோ, பிரகாஷா? ஆமா. ஏ பாசிட்டிவ் கிட்னியோட ஆடை பார்த்து நீங்க வந்தீங்க இல்லையா வேணுகோபாலோட வீட்டுக்கு? நான் வேணுவோட சொந்தக்காரர் மனோஜ். சொல்லுங்கண்ணா. நாங்க உங்க வீடு வரைக்கும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா விஷயத்த பேசணும். அதுக்கு என்ன, நீங்க எப்ப வேணா வரலாம். எங்க வரணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கும்மிடிப்பூண்டி சர்ச் பக்கத்துல ஸ்கூல் ரோடு ஒட்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஜங்ஷன் வரும். அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும். அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா வலது பக்கமா ஒரு ரோடு டேர்ன் ஆகும். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எப்ப வரீங்கன்னு எனக்கு சொன்னா போதும். ஜங்ஷன்ல நானே வந்து வெயிட் பண்றேன். ஓகே. எனக்கு ஏதாவது சந்தேகம்னா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்கறேன். சரி. அப்போ நாளைக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து பிரகாஷ் வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.